இந்தியாவில் தேர்தலை சீர்குலைக்க சீனா திட்டமிட்டிருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் குறித்த பொய்யான தகவலை சீனா பரப்புவதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் மோசடி திட்டம் இந்தியாவில் பலிக்குமா? இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த நிலையில் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் தேர்தலை சீர்குலைக்க சீனா திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் ஆதரவு பெற்ற சைபர் குழுக்கள் 2024 நடக்கும் பல்வேறு பொது தேர்தல்களை குறிவைத்துள்ளது என்றும் இதற்கு வடகொரியாவும் ஆதரவு தெரிவித்து வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது நிலவும் பொது கருத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றும் வகையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட தகவல்களை சமூக வலைதளங்களில் பரவ வைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, தென்கொரியாவில் முக்கிய தேர்தல் நடைபெறுவதால் தனது நலனுக்கு பயனளிக்கும் வகையில் இதனை செயல்படுத்தி இடையூறு செய்ய சீனா திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் கணித்துள்ளது. டீப் ஃபேக் மற்றும் நடக்காத நிகழ்வுகளை வைத்து உருவாக்கப்பட்ட தவறான மற்றும் மோசடி விளம்பரங்கள் மூலம் அரசியல் விளம்பரத்தை உருவாக்குவது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இது போன்ற மோசடி விளம்பரங்கள் வேட்பாளர்கள் குறித்து தவறான தகவலை பொதுமக்களிடையே பரப்பி அவர்களை தவறாக வழிநடத்தும். சீனா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தொடர்ந்து சோதனை செய்து வருவதால் இது காலப்போக்கில் அந்நாட்டுக்கு பெரிய பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. தைவானில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக சீனா இதனை சோதித்து பார்த்து உள்ளது என்றும், தைவான் தேர்தலின் போது அங்கு போலியான தகவலை சீனா பரப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில் கேட்ஸ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சமூக காரணங்களுக்காக பயன்படுத்துவது, பெண்கள் தலைமையில் வளர்ச்சி, சுகாதாரம் மற்றும் விவசாயத்தில் புதுமைகள் கொண்டு வருவது குறித்து அவர்கள் விவாதித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் சீனாவின் தேர்தல் மோசடி திட்டத்தை பற்றியும் பிரதமர் மோடியிடம் பில் கேட்ஸ் தெரிவித்து இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. உலகம் முழுவதும் ஐரோப்பிய யூனியனை தவிர்த்து 64 நாடுகளில் இந்த ஆண்டு பொது தேர்தல் நடக்கிறது. இந்த நாடுகளில் தங்களுக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமரும் வகையில் சீனா செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தில் தாக்கம் ஏற்படுத்த சீன சைபர் குழுக்கள் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருவதாக மைக்ரோசாப்ட் நுண்ணறிவு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் இந்த தேர்தல் மோசடி திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கலாமோ என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது.